பிரைஸ் லார்ட். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் நம்ம தனிமையாக இருக்கிறோம். எனக்கு யாருமே இல்லை, என்னை உண்மையாக நேசிக்க, எனக்கு அன்பு செலுத்த, என்னை விசாரிக்க, என்னை பாராட்ட, அங்கீகரிக்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வாழ்க்கையை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது நிறைய பேருடைய இயல்பாக இருக்கிறதை நம்ம நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்போம். இல்லை நாமே அதை உணர்ந்தும் இருக்கலாம். ஆனால் உண்மையாகவே இந்த உலகத்தில் நம்ம தனிமையாக இருக்கிறதுக்காக தான் படைக்கப்பட்டுமா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக நம்ம தனிமையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு கூட யாருமே இங்கே படைக்கப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு சொன்னால், பயாலஜிக்கலாக சயின்டிஃபிக்காக பார்த்தாலே ஆண் பெண் என்ற இருவர் இல்லாமல் இன்னொரு உயிர் உருவாக வாய்ப்பே கிடையாது. அப்போது ஒரு ஃபேமிலியோடு தான் ஒருத்தர் உருவாக்க முடியுமே தவிர, அதே போல் இந்த ஒருவரை கொண்டு இன்னொரு ஃபேமிலி உருவாக்க முடியும் அப்படின்றது தான் கடவுளுடைய டிசைனாகவே இருக்குது. அப்போ இந்த பூமியில் எப்படி நம்ம தனியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அப்படின்றது தெரியல. கொஞ்சம் நம்ம டீப்பாக யோசித்து பார்த்தோன்னு சொன்னால், நம்ம கடவுள் தன்னுடைய சொந்த சாயலில் மனுஷனை படைக்கும் போது நம்முடைய சாயலில் மனுஷனை படைக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போது கடவுளுடைய குடும்பமாய் சேர்ந்து தான் அவங்களுடைய சாயலில் மனுஷர்களாக இருக்கிற நம்மை படைத்து, ஆதாமை படைத்த தேவன் அவன் தனியாக இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லி கூட ஏவாளை படைத்து, நீங்கள் பழகி பெருகுங்கள் என்று சொல்லி குடும்பம் அப்படின்றது ஆண்டவருடைய டிசைனாக இருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். அப்போது இங்கும் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல், நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராய் நம்ம ஏற்றுக்கொண்டு, அவர் எனக்காக சிலுவை ஏற்றுக்கொண்டார், எனக்கு ஜீவ பலியாய் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார்னு விசுவாசிக்கிற எல்லாருக்குமே அவர் பிதாவுடைய குமாரனாய் இருக்கிற, கடவுளுடைய ஒரே பேரான குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து, அவரை விசுவாசிக்கிறது மூலமாக நம்ம எல்லாரும் கடவுளுடைய டைரக்டாக பிள்ளைகள் ஆகும்படி அவருடைய பரிசுத்தத்தில் பங்கு கொடுத்து நம்மை அவருடைய பிள்ளைக்கு நிகராய் மாற்றுகிறார் அப்படின்னு சொன்னால், நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மூலமாக நமக்கு 2 குடும்பம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். பரலோக ராஜ்யத்தில் பிதா, குமாரன், பரிசுத்தாவி, தேவர்கள் என்று சொல்லி, தேவ தூதர்கள் என்று சொல்லி அந்த ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு ஃபேமிலியும் நமக்கு கிடைக்குது. அதே போல் இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கிறது மூலமாக இங்கே சர்ச் அப்படின்ற ஒரு ஃபேமிலியும் நமக்கு கிடைக்குது. நம்ம ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்தாலும் இயேசு கிறிஸ்து ஒருவர் நேசிக்க சொல்லியிருக்கிறார். தன்னை நேசிக்கிறது போல் மற்றவர்களை நேசிக்கணும்னு சொன்னதால் நம்மெல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்ம ஒரே குடும்பமாய் நம்ம சர்ச்சாக சேர்ந்துருக்கிறோம். இது எப்படிப்பட்ட உருவம்னா, ஒரே சரீரத்தில் வெவ்வேறு அங்கங்களாக, வெவ்வேறு பாடி பார்ட்ஸ் எப்படி ஒரு சரீரத்தில் ஒரு உடம்புல இணைக்கப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு நம்ம க்ளோஸாக இணைக்கப்பட்டு ஒருவர் பாரத்தை ஒருவர் தாங்கவும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கவும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்கரேஜ் பண்ணவும் நம்ம ஒன்றாய் சபையாய் சேர்க்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அந்த ஒரு காரியத்தின் மூலமாய் பரலோக ராஜ்யத்தின் குடும்பமும் நமக்கு உண்டு. இந்த பூலோகத்திலும் நமக்கு சபை, சர்ச், ஃபெலோஷிப் அப்படின்ற ஒரு குடும்பம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால் இந்த பூமியில் யாருமே தனியாக இருக்கிறோம் அப்படின்றது கடவுளுடைய டிசைனும் கிடையாது, நம்முடைய விதியும் கிடையாது. நிச்சயமாய் தேவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் அவர் விசுவாசிக்கிற தன்னுடைய பிள்ளைகளுக்கு 2 குடும்பத்தையுமே கொடுத்து அவர்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். நமக்கு இருக்க வேண்டியது விசுவாசமும் தேவ சபையோடு கூட ஐக்கியமும் மட்டும்தான். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.